குளர்றாங்கன்னு சொல்லுவோம். இந்த வெட்டுவம் கொத்துவன் குளர்றாங்கன்னு சொல்லுவோம். அதில் வாங்காலும் விட்ட விழுமுண்டு. அவ்வளோதான் எனக்கு சொல்லிடும். இந்த குளறி இந்த குளர்றாங்க தானே இது வந்து கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் வெட்டுவன் யாருண்டா அவருக்கு பேர் இன்னும் வேற அவருக்கு என்ன பேர் என்ன அவருக்கு அவர் தான் சுயிர்தான் அந்த பெட்ரோல் ஊதி அடிச்சார். ஓ வெட்டுவன்டா நான் அவருக்கு தொட்டு பாருங்க வெட்டி விழுந்திருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரு ஆளுக்கு. ஆனால் எனக்கு சரியான கவலை என்னென்றா கேவலமான அரசியலடா. அப்படி சும்மா போய் கத்துற குளறு தூசணத்தால நல்ல விஷயத்த கதைச்சு அடிபட்டு எடுக்கலாம். நான் பார்லிமெண்ட்ல அடிபடையில என்பிபி எம்பி மேரே சொல்றவங்க அப்ப நீ கதைக்கிறதெல்லாம் சரியடாப்பா ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை சப்போர்ட் பண்ணிடுறாங்க. நீ இது 2500 வீட்டை கூட சப்போர்ட் பண்றேன். டிபி சரத் வந்து என்னோட கெஞ்சுறார் தங்களுக்கு அடிக்காது. நான் அண்ணன் 2499 வீட்டுக்கு இன்றைக்கும் அதை நான் கதைச்சு நான் உள்ளுக்குள்ள ஏற்கனவே 2018 2019 ஆண்டு கொடுத்த வீடுகள் 8 லட்சம் 6 லட்சம் 5 லட்சம் கொடுத்தபடி அப்போ தூணுகள் போட்டபடி அல்லது வந்து கூரைகள் போடாமல் இருக்குது. அப்போ டிபி சரத்தில் கேட்டா அண்ணன் இந்த முறை பட்ஜெட்டில் இருக்கிற காசை அந்த சனத்தை கொடுக்க தாரீங்களான்னு வீடே இல்லாமல் இருக்குது அந்த சொல்லிச்சு தாரணுண்டு. அமைச்சருக்கு அது தெரியாது. அப்போ நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன் பேசாமல் இருக்கும். நான் டிபி சரத்தை கூட்டி கொண்டு நீங்கள் ப்ரோக்ராம் வச்சு மாலையை போட்டு எல்லாம் செய்யுங்க. அது கொண்ட அரசியல் எனக்கு சந்தோஷம். அந்த சனக்கு வீடு இந்த பிரதேச சபை இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன். நான் பிரதேச சபையில் எடுத்திருந்தாப்ப நான் எந்த பிரதேச சபை உறுப்பினர் பிரதேச சபை உறுப்பினர் பக்கத்தில் நிற்கிறேன். எந்த பிரதேச உறுப்பினர் இப்படி குடிச்சு போட குளறி கொண்டிருக்காங்களா இருக்குன்னு நான் பிரதேச சபை எடுத்திருந்தாப்ப நான் மேக்சிமம் செய்து காட்டியிருக்கேன். அதையும் துளைச்சது இந்த அரசாங்கம். இல்லாட்டி நான் வார காசு முழுக்க பாவிச்சு செய்து காட்டு. மானசபை எடுத்தால் நான் நீட்டாக செய்து காட்டுவேன். இப்படி அப்பையும் இந்த காவாளிகளுக்கு கிடைச்சா சிலது ஓட் போடுமடா மானசபையில். அப்பவும் இந்த பிரதேசத்தில் வந்துடுறது குழப்பம் எல்லாத்தையும் இன்றைக்கு சனம் வடிவா யோசிச்சு இந்த 2 தமிழரசு கட்சியையும் இந்த சைக்கிளையும் வீட்டை அனுப்புகிறோம். அன்றைக்கு தான் சனத்துக்கு விடியும். புதுசாக ஏதாவது ஒரு கட்சிகளை கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல படிகள் கேம்பஸ் படிகள் வந்து நீட்டான அரசியல் என்றைக்கு ஆதாரத்தம் செய்கிறானோ அன்றைக்கு தான் சனத்துக்கு ஏதாவது ஒரு விடிவு வரும். இல்லைன்னா 15 வருஷம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆக அடுத்த முறை மாவீர தினத்துக்கு யார் எங்கே கொண்டே கொடியை கட்டுறேன் குளறுவோம் அடிபடுவோம். அது பிறகு திரிவென்ற நாளுக்கு முழுக்க போட்டுக்கொண்டு வெறிய போட்டு குளறி கொண்டு அங்கே விஜயம் தெரியும். அது பிறகு இந்த டிசிசி மீட்டிங்குள்ள வந்து அதான் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க ஆகுண்டு கத்துவோம் அடித்த பேர் ஐயா அம்மாண்டு குத்துவோம் உண்டு. அந்த மாதிரியான வேலை தான் இதில் கனவேர் சொல்லிட்டு போயினா பிரேச உறுப்பினர்கார போடுவோம் வந்து எனக்கும் ஆசை யாராவது தொட்டு பாருங்க துடாட்டியடா சட்டம் பிசை போயிடும். அதால் தொட்டு பாருங்கடாண்ட ஒருத்தன் தொடுறான் இல்லையடா அதான்டா பெரிய பிரச்சனையாக கிடையாது. வந்து நொட்டுங்கடாண்டா வர்றானுமே இல்லை. இது அங்கேருந்து போட போட்டு கொண்டிருக்காங்க கிரவுண்டுக்கு வழியாக இருந்தால் அடி நான் என்ன அடிக்கிறது பிச்சுக்க வந்து போடணும் போல. பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புக்கு துவக்கு கொடுக்கலாம் சரிதானே. 16 தோட்டாக்கள் இருக்குமாங்க. அதில் அந்த இதில் இருக்குது வைத்திருப்பதற்கும் பாவிப்பதற்கும் உரிய உரிமம் எனக்கு 2025 ஆண்டில் டிசம்பர் 30 டிசம்பர் 21 அடுத்த வருஷம் 21 வரைக்கும் வைத்திருப்பதற்கும் பாவிக்க முடியும். அனுமதி பாவிக்கிறேன்டா நான் என்ன கொண்டு என்ன சோப் போடுறதா இல்லையே பாவிக்கிறதுக்குரிய அனுமதி இருக்குது. அப்போ பிரேசபை உறுப்பினர்கள் வெட்டேகில்ல யோசிச்சுட்டு சரி வெறிய போட்டு இல்லை இப்போ அது வந்து சட்டம். இது வந்து அது சொல்கிறது என்ன ஆக்ட் என்றால் ஃபயர் ஆர்ம் ஆர்டினன்ஸ்ன்ற சட்டத்துக்கு கீழே பிரேச உறுப்பினர் கொடுக்க மாட்டாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு. நான் இதே போடு படிவா எந்த அப்பா இடுப்பில் இப்படி கட்டி கொண்டு தெரியல. நான் இந்த அப்பட்ட தோளில் இருந்தால் சரிதானே. எனக்கு அரசாங்கத்தின் எம்எஸ்டி எடுத்து வச்சுக்கொண்டு என்ன பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை சரிதானே. என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும். அதே நான் அரசாங்கத்திட்ட கேட்டால் எனக்கு ஒரு சிங்கள போலீஸார் எனக்கு பாதுகாப்புக்கு தந்து அவன் எனக்கு பின்னால் நான் இறையிற மாதிரி தெரியுற சிறிதரன பேர் அவன் பாதுகாப்பானா ஆனால் அவனை கொலைசி 1 மணிக்கு கற்று வரான். என்னடா நியாயம் தென்னைத்தானே பாதுகாக்க தெரியும். அப்படி தான் எனக்கு எம்எஸ்டி வேணுமென்றால் நான் எம்எஸ்டியில் இருக்கிற ஒரு தமிழ் படியனை எடுத்திருப்பேன். எம்எஸ்டின்னு சொல்கிறது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிவிஷன். அங்கே ஒரு தமிழ் படியனை எடுத்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஞக்கல் படியன் வச்சுருந்துருப்பேன் சரிதானே. ஆகவே எனக்கு எம்எஸ்டி இல்லாதபடியாக அரசாங்கம் பாதுகாப்புக்கு வந்து துப்பாக்கி தந்து